Good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 5, verse 16 to 17. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever is your comfort, and let's get into it. So, again, நம்ம போன 2 நாள் பார்த்த மாதிரி கண்டினியூவேஷன் தான் இஸ் வார்னிங் மோஸ்ட்லி அகெயின்ஸ்ட் த செக்ஷுவல் இம்மாரலிட்டிக்கு எதிர்த்து பேசுகிறார். ஸோ verse 16 Solomon is again saying like how it's a blessing for one man to marry one woman. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண்ணுக்கோ நடக்கிற கல்யாணத்தில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து verse 17 வந்து அந்த காட் கிவன் பிளெஸ்ஸிங்கில் ஹவு வி ஷுட் ரிஜாய்ஸ் அதை வந்து எவ்வளோ நம்ம தேங்க் அண்ட் ஹவு மச் வி ஷுட் ரிஜாய்ஸ் இன் தட் கவனன்ட் அதை சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ணுறது வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற அகெயின் இதுவும் இட்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் மேரிட். ஸோ ஃபெய்த்ஃபுல்னஸ் பிரிங்ஸ் டீப் ஜாய் டு ஸ்பௌசஸ். ஸோ ஃபார் ஹஸ்பண்ட்ஸ் டு த வைஃப், வைஃப் டு தி ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டு த சில்ட்ரன் ஆல்சோ. ஸோ ஃபெய்த்ஃபுல்னஸ்னால் என்ன? வெரி சிம்பிள். நம்ம முன்னாடி பார்த்த 2 செக்ஷனில் வந்ததே தான் பேசிக்கலி. ஸோ வி ஹேவ் டு பி ஃபெய்த்ஃபுல் டு அவர் ஓன் ஸ்பௌஸ். அண்ட் நம்ம இந்த இருக்கிற டைமில் இதில் வந்து நம்ம மெயினாக எடுக்கிறது என்னென்னா, திஸ் இஸ் மெயின்லி ஃபார் த ஹஸ்பண்ட்ஸ். இதில் டேக் அவே என்னென்னா, நிறைய பேர் ஒர்க்குன்னு ஒர்க்கிலே மூழ்கி போய் ஃபேமிலிஸ் வில் பிகம் செகண்டரி அவங்களுக்கு. ஸோ அவங்க காலையில் போவாங்க, அவங்க வந்து பசங்கிட்ட டச்சே இருக்காது. ஏன்னா பசங்களை வந்து ஒய்ஃபுக்கிட்ட பார்த்து விட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒய்ஃபோட வேலை தான் அதுன்னு விட்ருவாங்க. ஸோ ஹஸ்பண்ட்ஸ் என்ன போவாங்க, காலையில் போவாங்க வேலைக்கு, நைட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் போவாங்க, அதுதான். ஸோ தேர் வில் பி நோ இட் இஸ் வெரி பேட் என்வாயன்மெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைல்டு டு க்ரோ. இன்னும் ஒரு சைல்டு இஸ் பேசிக்கலி அப்பா இல்லாமல் வளர்கிறாங்க சைல்டு. அண்ட் செகண்ட்லி ஒய்ஃப் இஸ் லிவிங் விதவுட் அ ஹஸ்பண்ட். பேசிக்கலி ஒய்ஃப் என்ன மாதிரி வாழ்கிறாங்க, ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக அதான் verse 18 அடுத்த வேர்ஸ்லேயே பார்க்கும்போது, லெட் யுவர் ஃபவுண்டன் பி பிளெஸ்ட் அண்ட் ரிஜாய்ஸ் வித் அ வைஃப் ஆஃப் யூ யூத். ஸோ வி ஹேவ் டு ரிஜாய்ஸ் வித் அவர் வைஃப். என்ன சொல்கிறார் சாலமன்? ரிஜாய்ஸ் வித் அவர் வைஃப். இந்த காலத்தில் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து வி ஆர் ரிஜாய்ஸிங் வித் அவர் ஒர்க் மோர் தேன் ரிஜாய்ஸிங் வித் அவர் ஃபேமிலி. ஸோ this Proverbs is a very 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 big reminder இந்த எஸ்பெஷலி இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து டு த மேரிட் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், கல்யாணம் ஆகிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ரிமைண்டர். என்ன ரிமைண்டர்னா, வேலை முக்கியம் ஆமாம் தான், ஆனால் வேலையில் ரிஜாய்ஸ் பண்ணாமல் லெட் அஸ் ரிஜாய்ஸ் ஃபர்ஸ்ட் இன் அவர் ஃபேமிலி, த ஃபேமிலி தட் காட் ஹஸ் கிவன் டு அஸ். வேலைன்னு வேலைக்கே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு குடும்பத்தை செகண்ட் ஹேண்டாக வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதுலேருந்து ஒரு சின்ன ரிமைண்டராக வில் டேக் அவே ஃப்ரம் திஸ் டிவோஷன். தேங்க்யூ.